சன் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு வர கயல் சீரியலில் நடிக்கிற நடிகை அபிநவ்யா தன்னுடைய மகனோடு சன் குடும்ப அவார்ட்ஸ் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு எடுத்த புகைப்படங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருக்காங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி தான் அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருந்தது. இந்த நிலையில் தன்னுடைய கணவர் மற்றும் குழந்தையோடு அவார்ட் ஃபங்க்ஷனில் அபிநவ்யா கலந்துக்கிட்டு இருக்காங்க. சன் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு வர கயல் சீரியல் அதிகமான ரசிகர்களை கவர்ந்துட்டு வருது. இந்த சீரியல்ல நடிக்கிற நடிகைகளும் தற்பொழுது ரசிகர்கள் மத்தியில பிரபலம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில கயலோட சகோதரியா நடிகை அபிநவ்யா நடிச்சிட்டு வராங்க. கயல் சீரியல்ல நடிக்கும் பொழுது அவங்க கர்ப்பமா இருந்த நிலையிலும் தொடர்ந்து சீரியல்ல நடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு சீரியல் தரப்பினர் கொடுத்த ஆதரவு மற்றும் அவங்களுடைய குடும்பத்தினர் கொடுத்த ஆதரவால தன்னால தொடர்ந்து நடிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில சமீபத்துல தான் அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருந்தது. அபிநவ்யா ஆரம்பத்துல ஒரு செய்தி வாசிப்பாளரா பணியாற்றிட்டு வந்தாங்க. அதை தொடர்ந்து ஒரு சில சீரியல்களையும் நடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தற்பொழுது கயல் சீரியல்லையும் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் சன் டிவியில் சன் அவார்ட் ஃபங்க்ஷன் நடைபெற்று இருந்தது. அதில் கலந்துக்கிறதுக்காக அபிநவ்யா அவரோட கணவர் நடிகை தீபக் குமார் தான். நடிகை தீபக் குமார் ஈரமான ரோஜாவை சீரியல்ல ஜீவா மற்றும் கார்த்திக்கோட தம்பியா நடிச்சிட்டு வந்தாங்க. இந்த நிலையில இந்த ஜோடிக்கு காதல் திருமணம் தான் நடந்திருக்கு. தற்பொழுது இவங்க ரெண்டு பேருமே தங்களுடைய மகனோடு இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டு வெளியிட்ட புகைப்படங்கள் சமூக வலைதளங்களை இப்போ வைரல் ஆகிட்டு வருது. இந்த புகைப்படங்களுக்கு அவர் ஃபர்ஸ்ட் சன் அவார்ட்ஸ் வித் லட்டு தங்கம் அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. சரி, இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.